வணக்கம் நண்பர்களே. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு நபர் கடந்த வருடம் டிசம்பர் 5ஆம் தேதி மலேசியாவில் காணாமல் போனாங்க. அவங்கள மீட்கிறதுக்கு நாங்கள் பல வழிகளில் முயற்சி செஞ்சுருந்தோம். பல இமிக்ரேஷன்ஸு, அதுக்கடுத்து எம்பசி, எல்லா இடத்துலையுமே அவரை பற்றிய தகவலை திரட்டுறதுக்காக, அவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருந்தோம். பட் அவரை இப்போ வரைக்கும் நாம் கண்டுபிடிக்க முடியல. ஸோ அதனால் அவரை பற்றின ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்திருக்கிறோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 மாதங்கள், அதாவது 9 மாதங்களாக அவரை காணும். அவரோட பேர் பார்த்திங்கன்னா மருதமுத்து. ஓகேங்களா? மருதமுத்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவரோட ஃபோட்டோங்க நான் அந்த வீடியோலேயே கொடுத்துருக்குறேன். கொஞ்சம் அவரோட டீட்டெயில்ஸை நான் என்னென்னா, அவர் இப்போது அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. கோசமாக தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு ஏஜெண்டோட பேச்சை நம்பி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த மாதிரி தாய்லாந்து வழியாக இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வந்துடலாம், நீங்கள் வந்துட்டிங்கன்னா திரும்ப மலேசியாவுக்கு வரலாம் அப்படிங்கிற ரீதியில் அவங்க சொல்லியிருப்பாங்க போல். அப்போது இவரும் டிசம்பர் 5ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்கே இருந்து கிளம்பி நேராக கோலாலம்பூரில் இருந்து கோத்தாபருவுக்கு பஸ்ஸில் ஏறி போயிருந்துருக்குறாங்க. ஸோ போயிட்டு அங்கே போன பிறகு அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை ரொம்ப சரியில்லாத காரணத்தினால என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவருக்கு திரும்ப நீங்கள் கோலாலம்பூரை போயிருங்கன்னு சொல்லிட்டு ரிட்டன் டிக்கெட் எடுத்து இவருக்கு அனுப்பிவிட்டுட்டாங்க. ஸோ ரிட்டன் டிக்கெட் எடுத்துகிட்டு இவருக்கு அனுப்பிவிட்ட உடனே இவர் நேராக பஸ்ஸில் ஏறி இவர் வாட்டுக்கு வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனால் இறங்குறப்போ அங்கே கோலாலம்பூர் பஸ் ஸ்டாண்டில் அவர் இல்லை அந்த பஸ்ஸில். ஏன்னா பஸ்ஸில் இருக்கிற டிரைவர்கிட்டையும் கேட்க முடியல, யார்ட்டையுமே கேட்க முடியல, எங்கே போனார், என்ன ஆனார், எதுவுமே தெரியல. ஏன்னா இறங்கிட்டு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க டாக்ஸியில் கூப்பிட்டு போகிறதுக்கு. ஆனால் யாருமே அங்கே வரலையா. அதனால் இதுக்கு என்ன காரணம் எதுன்னே தெரியல. போன வருஷம் இது நடந்தது. அவரோட மகன் தான் நம்மளுக்கு இந்த தகவலை சொன்னாங்க. நாங்களும் 3 மாதம் ஜெயிலில் இருந்தாங்கன்னா முடிஞ்ச உடனே கண்டிப்பாக தகவல் சொல்லுவாங்க இமிக்ரேஷனில் இருந்தேன்னு சொல்லியிருந்தோம். பட் இது 3 மாதம் கடந்து 5 மாதம் கடந்து இப்போ கடைசியில் 8 மாதமும் கடந்துருச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஒரு 2 மாதமாகவே நாங்கள் நிறைய இடங்களில் சொல்லி வச்சு எல்லாமே ட்ரை பண்ணோம். ஆனால் எந்த இடத்துலையுமே கிடைக்கல. அவரோட பாஸ்போர்ட் நம்பரை அடித்தாலும் அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை அப்படின்ட்டாங்க. அவரோட தகவலே சுத்தமாக இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற நபர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாங்க, இல்லை எங்கேயாவது பார்த்துருக்கீங்க, இவரை பற்றின தகவல் தெரியும் அப்படின்னா கொஞ்சம் தொடர்பு கொள்ளுங்கள். என்னோடய நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன். ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கொடுத்துருக்குறேன். அதில் நீங்கள் டேரெக்டாகவே பேசலாம். முடிஞ்ச அளவு அவரோட இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவரை காணாமல் அவரோட குடும்பம் ரொம்ப ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன சொல்கிறதுனா, அவங்களோட 2 மகனும் இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப தவிக்கிறாங்க. அப்பா இல்லாமல் என்ன ஆனாங்கன்னு தெரியாமல் ரொம்ப தவிக்கிறாங்க. அதனால் இது ஒரு வீடியோவாக நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.